ஈரோடு இடைத்தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு கேட்டு தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. நம்முயிர் தமிழ் காக்க தம்முயிர் தந்த மொழிப்போர் மறவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உலகின் முதன்மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன், உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் நமது தாய்மொழி தமிழ். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற காட்சி இன்றும் இருக்கிறது. இவர்கள் சொல்வது போல திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் ஆரிய மொழியின் மூலமாகவும் இருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ். உலகில் எல்லா இனங்களும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். எல்லா மொழிகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. தமிழ் இயற்கையாக உருவான ஒரு மொழி, ஆதி மொழி. ஆதியில் மனிதன் காடுகளில் எழுப்பிய ஒளியிலிருந்து பிறந்த மொழி. அந்த காடுகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெற தொடங்கிய போது அவன் எழுப்பிய ஒளியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்று மொழியியல் ஆய்வறிஞர்கள் நிறுவுகிறார்கள். மொழி தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வியல் அறிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள். நம்முடைய மொழியின் தொன்மத்தை, அதன் வேரை இன்று வரை கண்டு உணர்ந்தவர், அறிந்தவர் எவரும் இல்லை. ஒரு தோராய கணக்கில் 5000 ஆண்டுகள், 20,000 ஆண்டுகள், 30,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கே வியப்புதான். இன்றைக்கே முதுகலை தமிழ் மாணவர்கள், மிகப்பெரிய மொழியியல் ஆய்வறிஞர்கள், உலக மொழியியல் ஆய்வறிஞர்கள், வல்லுநர்கள் எல்லோரும் படித்து வியக்கிறார்கள். மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறி எந்த மொழியிலும் இல்லையே என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார், நம்முடைய மூதாதை தந்தருளிய மறைமொழி திருக்குறளை பார்த்து வியக்கிறார்கள். லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அன்பு, கருணை, பரிவு, இரக்கம் என்ற வார்த்தைகள் பரவி கிடக்கிறது. அதை காந்தி படித்துவிட்டு ஆங்கங்கே கண்ணீர் துளிகளால் எழுத்துகள் சிதைந்து இருக்கிறது, நனைந்து சிதைந்து. கேட்கிறார், என்ன டால்ஸ்டாய், இப்போதெல்லாம் உன்னுடைய எழுத்துகளில் அன்பு, பரிவு, கருணை, இரக்கம் இவையெல்லாம் நிறைந்து இருக்க காரணம் என்ன என்று. நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன், அதிலிருந்து எனக்குள் இப்படி ஒரு தாக்கம் வந்துவிட்டது என்கிறார் காந்தி. அப்படி என்ன அந்த குறள் எங்கே என்ன
உன்னுடைய நாட்டில்தான் தென்னகத்தில் தமிழகத்தில் திருவள்ளுவன் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று அந்த திருக்குறளை எடுத்து ஆங்கில பதிப்பு இந்தி பதிப்பை படிக்கிறார் காந்தி. வியக்கிறார். இறுதியாக சொல்லுகிறார், இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும். காரணம், திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே தமிழிலேயே ஒரு முறை நான் அதை படிக்க வேண்டும் என்று. ஆல்பர்ட் ஸ்வீசர் 3 துறைகளில் நோபல் பரிசு பெற்றவன். பிரான்ஸ் நாட்டுக்கு காடுகளில் போய் ஆதி குடிகளுக்கு சேவை செய்ய போகும்போது அவன் ஒரு மருத்துவர், ஒற்றன் என்று அவனை சிறைபிடித்து விடுகிறார்கள். சிறையில் இருக்கிற போது அவன் தன் நண்பரிடத்திலே படிக்க நூல்களை வாங்கி வரச் சொல்கிறான். அதில் ஒரு நூலை படிக்கிறான், வியக்கிறான். உலகில் மானுட நல்வாழ்விற்கு இப்படி ஒரு நெறி சொன்ன புத்தகத்தை, ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்கிறான். அந்த நூல்தான் நம்முடைய பெருமகனார் வள்ளுவர் வழங்கிய மறைமொழி திருக்குறள். உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் தமிழை நோக்கி ஓடி வருகிறார்கள். பல்வேறு நாடுகளில் பேசிய மொழி பேசும் மக்கள் நம்முடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலம் அறிவென்றும், ஆங்கிலத்தை ஆகச் சிறந்த மொழி என்றும், நாகரிகமான மொழி என்றும் பிதற்றிக் கொண்டிருக்கிற பிக்காளிகள் இந்த நாட்டிலே ஏராளம். ஆங்கிலத்திற்கு 500க்கும் மேற்பட்ட கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர் சொற்களை கடனாக தந்தது என்னுயிர் தமிழ் மொழி, தாய்மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகள் திமிரோடு சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்முடைய அப்பா மொழியியல் ஆய்வறிஞர், சொல்லியல் ஆய்வறிஞர் அருளியார் எழுதிய நூல்களை எடுத்து படியுங்கள். நம்முடைய கொள் அவனுடைய கீழ், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், நம்முடைய காசு அவனுடைய கேசு, நம்முடைய உடன் அவனுடைய சடன், நம்முடைய ஸ்பீச்சு பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, நம்முடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு, எல்லாம் நம்மிடமிருந்து நம் தமிழ் தாய் போட்ட பிச்சை மொழி ஆங்கிலம். சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு கிறிஸ்து, இறைமகன் இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகிறது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் இருக்கிறது. தமிழ் தம்பி தங்கைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் நிமிர வேண்டும். நம்முடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள், தமிழர்கள் உலகில் எந்த இனத்தோடும் தன்னை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடாது. ஏன்? நீ ஒப்பில்லாதவன். உலகில் மற்ற இனத்தார்கள் வேண்டுமானால் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமையடைந்து கொள்ளட்டும். நீ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன். காரணம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்பது கதையல்ல, உண்மை. அந்த திமிரோடு இருக்க வேண்டும். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர்கள், ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவி இருக்கிறார்கள். உலகிலே ஆகப்பெரிய கல்வியாளன், இந்திய அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த சட்ட மேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள். இந்த நாட்டை எந்நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று பதிவு செய்கிறார். இன்றைக்கு திராவிட திருவாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், மாண்புமிக்க மேன்மை மிக்க தமிழகத்தின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்பை இயற்கை உருக்கி வாழ்ந்திருக்கார்கள், தொழிற்சாலை கண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நாள் எங்க வச்சதெல்லாம் இங்கே போனது. 5500 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பை கையாளுகிற அறிவியல் நுட்பம் கொண்ட ஒரு இனத்தை முட்டாள்களின் பாசை, காட்டு மிராண்டி மொழி, தமிழ் சனியன், அதை விட்டொழியுங்கள்.
தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது என்று பிதட்டிய பிக்காளிகள் இவர்களை ஒழிக்காமல் எப்படியடா தமிழ் சமூகம் விடுதலை அடையும்? தொட்டதுக்கெல்லாம் வைங்க. என்னது திராவிட நாடு? யாருக்கிட்ட? பிள்ளை பிறந்தேன் யாருக்காக? பெற்ற தமிழ் மொழி போருக்காக. உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக. போனால் என் உயிர் போகட்டும், என் புகழுடல் நிலை பெறட்டும், என் புகழுடல் நிலையாகட்டும். தேனால் செய்த என் செந்தமிழ்தான் திக்கட்டும் திக்கட்டும் தொழ நிற்கட்டும். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை 1 கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும் என்றான் எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகின்றான். என்னரும் தமிழ் தம்பி தங்கைகளே, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்கொடுமை தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான். தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, வீச்சு மொழி அல்ல, மூச்சு மொழி என்பதை என் முன்னே அமர்ந்திருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கெல்லாம் மொழி என்பது ஒரு கருவி, எங்களுக்கு உயிர். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றான். என் உயிருக்கு சமமடா. அந்த உயிர் மொழி அழிந்து விடுமோ என்று அஞ்சி உயிர் கொடுத்த மறவர்கள் இங்கே 18 பேர்தாண்டா நீ எழுதியிருக்கா. 800க்கு குறையாத வீரமறவர்கள் செத்திருக்கான். மொழி சாகக்கூடாது என்று செத்தான், என் மொழி செத்து போனது. இனம் சாகக்கூடாது என்று செத்தான், என் இனம் செத்து விட்டது. ஆனால் இரண்டையும் மீட்க காக்க பிரபாகரன் என்ற பெரும் புரட்சியாளனின் படை, அரசியல் படை கிளம்பி இருக்கிறது. வாய திறந்தால் இது பெரியார் மண். எது பெரியார் மண்? இது பெரியார் மண் அல்ல, எங்களுக்கு பெரியாரே ஒரு மண்ணுதான். உங்கள் பெரியாரை அடக்கம் செய்திருக்கிற மண்ணு கூட எங்கள் தமிழ் தாயின் மண்ணுதான். பெரியார் இல்லைன்னா இங்க ஒண்ணு இல்ல. உங்களுக்கு பெரியாரால ஒண்ணு இல்ல, எங்களுக்கு. ஒரு இடத்தில் என்னோட நின்று வாதிட யார் வருவது? பெரியாரின் சமூக நீதி என்ன? பெரியாரின் பெண்ணிய உரிமை எங்க? பெரியாரின் சமத்துவம், சகோதரத்துவம், சாதி ஒழிப்பு எங்க? எங்க? ஒண்ணு கிடையாது. எதுக்கெடுத்தாலும் பெரியார், எதுக்கெடுத்தாலும் பெரியார், எதுக்கெடுத்தாலும் திராவிடம். எங்க இருக்கு இப்ப? எங்க திராவிடம்? எங்கே திராவிடர்கள்? யார் திராவிடர்? யார் திராவிடர்? இது பெரியார் மண்ணில தம்பி. அது நாணிக்கிரமன் பெரியார் மண் இல்ல. இது யார் மண்? யார் மண் இது தம்பி? உங்க பெரியார் சொல்றார், பாப்பாங்கால நக்கிறதுக்கு வெள்ளைக்காரங்கான நக்கலான்னு. ஏன் அவன் சாட்சி போட்டிருப்பான்ட்டு. தம்பி, இது சூவ நக்கி சாட்சி நக்கிற பரம்பரை இல்ல. வெள்ளைக்காரன் நீயே ஆண்டுகொள். சரிவாதி வரியை எனக்கு கப்பமாக கட்டு. யார் நிலத்தை யார் ஆளடா அனுமதி தருவது? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் என் நிலத்தை ஆள ஒருவனுக்கு கூடவா தகுதி இல்லை என்று முழங்கிய வீரமகன் உனக்கு மரண தண்டனை என்று விதித்து மரண கயிற்றோடு வருகிற போது கயிற்றை பறித்து கழுத்திலே மாட்டிக்கொண்டு தூக்கு கயிற்றை தூக்கி வந்தவன் நெஞ்சை பிடித்து தள்ளி போட, எதிரி நீ மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்ததாக வரலாற்றில் செய்தி இருக்கக்கூடாது என்று வீர முழக்கமிட்ட தீரனின் பேரனும் பேத்திகளும் நாங்கள்.
உன்னை மாதிரி சூவன் நக்கிற சாக்ச நக்கிறவன் தூக்குல தொங்குறவன் விடுதலைக்காக. அந்த வீர மறவர்களின் வாரிசுகள். தீரன் சின்னமலையின் மன்னடா இது, பொன்னர் சங்கரின் பூமி, கொடிகாத்த குமரனின் நிலம், அவன் உளவிய மண். சமதளத்தில் தாழ்தளத்தில் தானடா காவாய் போகும் நீர் பாயும். பாம்பை போல நெளிந்து நலிந்து கீழ்தளத்திலிருந்து மேலே ஏறி பாய்கிற அணையை கட்டியவன், காவாயை கட்டியவன் காளிங்கராயனுடைய வாரிசுகளடா நாங்கள். அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று காட்டிய கரிகால் பெருவளச்சோழனின் பேரனும் பேத்திகளும். சும்மா வந்துக்கிட்டு தமிழ்ல என்ன இருக்க, அது படிச்சா வேலை கிடைக்குமா, பிச்சை கிடைக்குமா? பெரியார் பேசியது எழுதியது எந்த மொழியில்? எந்த மொழியில்? பதிலுங்க. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர் நாட்டில் ஒரு கன்னடர் உட்கார்ந்துகிட்டு, கன்னடர் வாழ்கிறார், தெலுங்கர் வாழ்கிறார், மலையாளி வாழ்கிறார், துளுவர் வாழ்கிறார், உருது வாழ்கிறார், இந்திக்காரர் வாழ்கிறார், மராட்டியர் வாழ்கிறார், பீகாரி வாழ்கிறார், போஜ்பூரி வாழ்கிறார், குஜராத்தி வாழ்கிறார். எல்லாரும் வாழ்கிற ஒரு நிலத்தில் தமிழ் பேரின மக்களை பார்த்து, உன் மொழி சனியன், உன் மொழி முட்டாள்களின் பாசை, உன் மொழி காட்டுமிராண்டி மொழி, உன் மொழியில் என்ன இருக்குது அப்படின்னா, என் மொழியில் என்ன இருக்கிறது என்றால் மற்ற மொழியில் எல்லாம் இருக்குதா என்ற கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஏன் தெலுங்கில் எல்லாம் இருக்காப்போ, கன்னடத்தில் எல்லாம் இருக்கிறதா, இந்தியில் எல்லாம் இருக்கிறதா? எப்படி இது? எப்படி இது? என்ன இது பேசுறாரு பாருங்க. எனக்கு மொழியாபிமானம் இல்லை, இனாபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை. சமூக தொண்டு செய்கிறவனுக்கு இதில் எந்த அபிமானமும் இருக்கக்கூடாது. சரி, மொழி அபிமானம் இல்லை, ஈனாபிமானம் இல்லை, தேசாபிமானம் இல்லை, எதுவும் இல்லாமல் சமூகம் எங்கிருந்து வந்தது? எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றின? பதிலாற்றிருக்கு. சின்ன வெங்காயத்துக்கிட்டு இருக்கா, பெரிய வெங்காயத்துக்கிட்டு இருக்கா? எந்த வெங்காயத்துக்கிட்டு இருக்கு? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? தேசமே இல்லை, தேச பற்றே இல்லை, தேச அபிமானமே இல்லை. அவர் எப்படி திராவிட நாடு வரும்? தேசமே இல்லை, அப்புறம் எப்படி தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கம் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? தமிழ் காட்டுமிராண்டி மொழி, தமிழ் முட்டாள்களின் பாஷை, தமிழ் சனியனில் ஒண்ணுமில்லை விட்டு ஒழியுங்கள், தமிழ் தமிழ் என்று பேசுகிற தாய்ப்பால் பைத்தியங்கள், தமிழ் படித்தால் பிச்சை கூட முடியாது என்று சொல்ற நீங்கள், நான் தமிழன் எப்படி, இவன் தமிழச்சி எப்படி, இங்கே இருக்கிற தமிழர் எப்படி? நான் தமிழிலே பேசுவதால், தமிழை தாய்மொழியாக கொண்டதால் நாங்கள் தமிழர்கள். தமிழே இல்லை என்றால் தமிழர்கள் எப்படி நாங்கள் வந்தோம்? எப்படி நாங்கள் தமிழர்கள்? தமிழ் இல்லாமல் தமிழர்கள் எப்படி? பிறகு எப்படி தமிழை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னீங்கள்? தமிழர் தலைவர் என்று பட்டத்தை வைத்துக் கொண்டு புத்தகம் எழுதினீர்கள். எப்படி? யார் எடுத்த பதில் உண்டு? யாரிடத்திலே? தமிழே இல்லை என்றால் தமிழன் எப்படி இருப்பான்? அதற்கு தலைவன் எங்கிருந்தா வருவான்? யார் வருவான்? என்னது இது? கொடுமடா. தமிழை சனியன் என்று சொன்ன விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னவன் தன்மானமிக்க தமிழ் பேரினத்திற்கு, மானத்திற்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டத்திற்கு தந்தையாக எப்படி இருக்க முடியும்? கொடுமை. இந்த செயலுக்கு பிறந்தா பிக்காளித்தனம் என்று பேர் எங்க ஊர்ல. பிக்காளித்தனம். பித்தன், பித்தால், பித்தாளி, பிக்காளி அப்படின்னு அர்த்தம். சுத்த பைத்தியக்காரன் அர்த்தம். பார்க்கதானே போறேன். திடீர்னு பெரியார் பக்தர்கள்லாம் கிளம்புறாங்க. பெரியார் இல்லாம, அவர் இல்லாம சமூக நீதியா, சமூக சீர்திருத்தமா? ஏய், இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் பேசிட்டு இதே மாதிரி மேடையை போட்டு பெரியார் செய்த சமூக சீர்திருத்தத்தை பூரா பேசு. பெரியார் பெற்று தந்த பெண்ணி உரிமையை பேசு. பேசுப்பா.
பேசி, எனக்கு தெரியல, இல்ல சொல்லிக் கொடு, கேட்டுக்கிறேன். யார் பேசுவா? பெரியாரை பேசுவாய். பெரியார் பேசியதை பேசுவியா? துணிவுங்க இருக்கா? யாருக்கு இருக்கு? வா இங்க வா. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை நம்புகிறவன் பரப்புகிறவன் அயோக்கிய பையன், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள். இப்படி பேசி பேசி அயோக்கிய பேசிவிடு. பெண்களுக்கு தாலி ஒரு அடிமை சின்னம், அறுத்தறிய சொன்னார் பெரியார். அதனால் அம்மா அக்கா தங்கச்சி கழுத்துக்கு தாலியா அறுக்கிறனாரு, அரு அறுக்க சொன்னார். பேசு. பெரியார் சொல்லியிருக்கிறார், அவருக்கு ஓட்டு போடுங்கள். காட்டு. துணிவு இருக்காடா? வீடு வீடுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வீடு வீடுக்கு பெரியார் படத்தை காட்டி கொடுத்து ஒரு ஓட்டு கேள. மான ரோசம் சூடு சொல்லாம என்ன மாய்த்துக்கிட்டா காந்தி படத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற? வெக்கம் இல்லாம. உங்களின் தலைவன் பெரியார் இல்ல, காந்தி. காந்தி இல்லைனா மக்கள் எடுத்து விடுவான் உண்மையில் வாந்தி, நீ அடைந்து விடுவாய் சாந்தி. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்னு இருக்காது. நீ ஊசி போன பூந்தி. என்னதுக்கு இது? போன அண்ணன் டி ராஜேந்திர மாதிரி நம்மளை மாத்தி விட்டுருவாங்க. இப்படி பேசாண்டா நம்ம வாக்க வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப காலமா இதே தமிழர் என்றால் அவங்களுக்கு கசக்கும். தம்பி எல்லாம் பாட்டான். என் தாத்தா கே.ஆ.பி. விஸ்வநாதன், அண்ணல் தங்கம், மறைமலையடிகள், சிங்காரவேலர், சிவானந்தம், பாட்டனார் அயோத்திதாசர், ரத்தமலை சீனிவாசன், ராமசாமி படையாச்சி, கோவை செழியன், தமிழ் தேசிய அரசியலின் மூதாதை முன்னவன் கோவை செழியன். அவன் பண்ணுது எல்லாரையும் சாச்சிட்டான். என்னை முதல்ல என்ன தெரியுமில்ல, சினிமா எடுக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு தடவை ஜெயிலில் ஓட்டா பயந்துருவான்ட்டான். அப்படிதான் நினைச்சாங்க. உலகத்துல யாரு மேலேயாவது ஒரே நாள்ல 100 வழக்கு போடப்பட்டிருக்கு. ஒரே நாள்ல 100 வழக்கு. ஏற்கனவே 136 140 வழக்கு இருக்கு. இதோட ஒரே நாள்ல செஞ்சுரி, வழக்குல செஞ்சுரி. நானும் உன்னை நேசிக்கிறேன். இவர்கள் திட்டமிட்டு தமிழர்களை அழித்தார்கள். இன்னும் என் தம்பிகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். தமிழர்கள் இங்க பார், சூத்திரர்கள். தமிழர்கள் நம்மை சூத்திரர்கள். பெரியார் பேசுறாருன்னு பேசுறான். எப்படி பேசுறான்? பெரியார் சொல்றாரு, உன்னே சூத்திரன்னு சொல்லிட்டானே, உன்னே தாசி மக்கள்னு சொல்லிட்டானே, உன்னே வேசி மக்கள்னு சொல்லிட்டானே. கடைசி மேடையில் பெரியார் பேசுகிறார், மூத்திர சட்டியோடு பேசுகிறார். நம் மீது சுமத்தப்பட்ட சூத்திர பட்டத்தை துடைக்க பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? மேடையில் இருக்க பெரியோர்களே, முன்னாடி இருக்க தேவடியா மக்களே, யாரு பேசுறாருன்றாங்க. தாசி மக்களே, வேசி மக்களே, உங்களை சூத்திரனா விட்டுட்டு போறேன், பார்ப்பானோட வப்பாட்டி மக்களா விட்டுட்டு போறேனே அப்படின்னு. எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்குது பார்ப்பனர்களுடைய வப்பாட்டி மக்கள் தமிழர்கள் என்று? எங்க எழுதியிருக்கு? தமிழர்கள் தான் சூத்திரர்கள் என்று எங்க எழுதியிருக்கு? எங்க எழுதியிருக்கு? இந்தோ ஆரியமும் சூத்திரர்களும் என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கிறார். யார் சூத்திரன்? யாரு? பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன். அது 4வது 5வது வர்ணத்தில் இருக்கிற பஞ்சமன் தான் ஆக கீழானவன். அவனை தான் இவர்கள் சூத்திரர்னு சொல்றார். அவர் இந்த நிலப்பரப்பு முழுதும் வாழ்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை இந்த சூத்திர பட்டம் குறிக்கிறது. அது 75-80 விழுக்காட்டு மக்கள் என்று அவர் பதிவு செய்கிறார். தமிழ்நாட்டில் இத்தனை மொழிவழி தேசிய மக்கள் வாழ்கிற நிலத்தில் தமிழர்களை மட்டும் தாசி மக்கள் சூத்திரர்கள் என்று சாஸ்திரம், பார்ப்பன சாஸ்திரம் சொல்லிவிட்டது என்று பெரியார் சொல்ல காரணம் என்ன? மேடையில உங்களை தாசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை வேசி மக்கள்னு சொல்லிட்டான், உங்களை சூத்திரன்னு பாப்பான்னு சொல்லிட்டான். அப்படின்னா உங்களை சொல்லல, நம்மை சொல்லிட்டான் என்று சொன்னால் நீ எங்காலு. உங்களை சொல்லிட்டான்னா நீ யாரா? நீ யாராடே? நீ யாரா? Who are you? Who are you, Mr. Ramasamy? Who are you?
Who are you? எந்த சாஸ்திரத்தில் தமிழர்கள் தாசி மக்கள், சூத்திரத்தில் சூத்திரர்கள் என்று எழுது. அவன் சாத்திரத்தில் மூத்திரத்தை பேஞ்சு நான் 3000 ஆண்டுக்கு ஆயிடுச்சு. நீ எப்படி அதை சொல்வ? என்ன எப்படி சொல்வ? எப்படி சொல்வ? நீ எப்படி சொல்லுவ? பார்ப்பனர்கள் நம்மில் கீழ் சாதி, இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் நமக்கு எதிரி என்றால் நம்மில் கீழ் சாதியார், உங்களில் கீழ் சாதியார். இதான் நீங்க நிலைநாட்டு வந்த சகோதரத்துவம், சமூக நீதி, சமத்துவம், சாதிய ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பா? பதில் இருக்கா? இந்த கூட்டம், இந்த குழு நமக்கு எதிரி என்றால் யார் அந்த நமக்கு? அந்த நமக்கு யார்? வா இல்லவா, யார் அந்த நமக்கு? யார்? தமிழ் அது அழியக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அலைகிறது. அந்த கூட்டத்திடம் மற்ற மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரு? இந்த மற்ற மக்கள் யார்? ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. அவதூறை தவிர உன்ட்ட வேற ஏதாவது இருக்காடா? இருக்கா? நாங்க யாரு தெரியுமாடா? எங்கள் மேல் வீசப்படுகிற விமர்சன அவதூறு கற்களை அடுக்கி அடுக்கி எங்களுக்கான கோட்டையை கட்ட வந்த வீரர்களா நாங்க. நீ வீசு, நீ என்ன வீழ்ந்துருவேன் நினைக்கிறியா? வீர திருமக்களே, வாருங்கள் 2026 தேர்தலிலே பெரியார் என்ற பெருந்தலைவர் செய்த சேவையை சொல்லி ஓட்டுக்கலாம். சரியான ஆண்மக்கள். நான் பிரபாகரன் என்ற பெருவீரன் இந்த நிலத்திலே தடை செய்து வைக்கப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தூக்கி கொண்டு வருகிறேன். அவன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ் தேசிய மக்களுக்கும் செய்ததை நான் சொல்றேன். பெரியார் செய்த சொல்லி ஓட்டுகள் பார்ப்போம். கேடு. சீமான் பெரியாரை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், திட்டுகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என்று ஒரு தடவை சொல். இதே மாதிரி மேடையில் சொல். துணிவு இருக்கா? இருக்கா? என்னது? அறிவார்ந்த பெருமக்களே நல்லா கவனிங்க. எங்க இருக்கு பாருங்க. கள்ளுக்கடை கள்ளுக்கு எதிராக தன் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டினார் பெரியார். இது ஒரு பெரியார். யாரா அறிவார்ந்தவன் செய்யற செயலாடாடே. என் தோப்பில கல்லறைக்கு அனுமதி இல்லை, அவ்வளவுதானே. 150 ஆண்டு கால தென்னையை வெட்டி அவனா சாய்ப்பானா? இது அறிவுள்ளவன் செய்யற செயலா? இது செஞ்சிட்டார், பெருமையா படிக்க வச்சான், படிச்சிட்டோம். அடுத்த ஆண்டு கள்ளுக்கடையை திறந்து வைத்தார். கல்வெட்டில் பெரியார் பெயர். இது ஒரு பெரியார். இது ஒரு பெரியார். மதுவிலக்கு அவசியமற்றது. உலகில் எந்த நாட்டிலே மது இல்லை. மது குடிக்க வேண்டாம் என்பது கட்டிய மனைவியோடு பொண்டாட்டியோட படுக்க வேண்டாம் என்பதற்கு சமம். இது ஒரு பெரியார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, இதுல என்ன பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். என்ன இது? திருக்குறள் மலம். திருக்குறள் மலம். இது ஒரு பெரியார். உன் வேதம், உன் மார்க்கம் எது என்றால், உன் மதம் என்றால் வள்ளுவம் என்று சொல். உன்னுடைய மறை எது என்றால், வேதம் எது என்றால் நீ திருக்குறள் என்று சொல். இது ஒரு பெரியார். இதில் எந்த பெரியார் தந்தை பெரியார்? எந்த பெரியார் தந்தை பெரியார்? பார்ப்பனனுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு நாம் இடஒதுக்கீடு கொடுத்தது சாணியில் கால் வைக்க பயந்து மலத்திலே கால் வைத்ததுக்கு சமமாய் விட்டதே. இது ஒரு பெரியார். துலுக்கன் இந்த நாடா? ஓ நாடு இது. நீ தமிழனா? உனக்கு இங்க என்ன இடம்? நீ போ பாகிஸ்தானுக்கு போ, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ. அறிவார்ந்த பெருமக்களே, RSS பிஜேபி காரன் கூட இஸ்லாமிய பெருமக்களை, இஸ்லாமிய சொந்தங்களை வெளிநாட்டவன் என்று சொல்லல. உனக்கு பாகிஸ்தான் ஒரு நாடு வந்துருச்சு, அங்க ஓடுன்னு தான் சொல்றான். ஆனா இந்த பெருமகனார், உனக்கு இந்த நாட்டில் என்ன வேலை? நீ இந்த நாட்டவனே இல்லை, வெளிநாட்டுக்காரன். நீ ஓடு பாகிஸ்தானுக்கு, ஆப்கானிஸ்தானுக்கு என்கிறார். ஐயா பெரியார் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் இந்த நாட்டவரா? உங்கள் தாய்மொழி தமிழா? நீங்க தான் பெரிய இதாயிருச்ச.
இங்கிலீஷ்ல தானே அறிவு இருக்கு, இங்கிலீஷ்ல நாகரிகம் நக்குது. அப்ப என்ன மயத்துக்கு தமிழ்ல எழுதுன? நீ இங்கிலீஷ்ல எழுதிட்டு போண்டிதானே? உன் பிரசாரத்தை பூரா, உன் பரப்புரைய பூரா நீ இங்கிலீஷ்லயே பேசிட்டு போண்டிதானே? இங்கிலீஷ் வரல, அதை தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பாளரை வச்சு இங்கிலீஷ்லயே எழுதி வச்சு போயிருந்தா அன்னைக்கே காரி துப்பி தூர போட்டு போயிருப்போம்ல. அந்த சனி எதுக்குடா நாங்க படிக்கணும்னு நீ எதுக்கு தமிழ்ல எழுதுன? தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றும், தமிழ் சனியன் என்றும், தாய்ப்பால் பைத்தியங்கள் என்றும், எப்படி தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றும் தமிழிலே எழுதிய ஒருத்தரை, ஏய் கொலவெறியா வருதுடா, எனக்கு கொலவெறி வருது. அவங்க நிறுத்திருக்காங்க. அப்படி மிரட்டி எல்லாரையும் பேச வச்சா பயந்துருவேன். தம்பி தம்பி வெறி கொண்டுருவேன், பார்த்துக்கணும். நீங்க ஒரு கேள்விக்கு பதில் இருக்கா? அறிவார்ந்த பெருமக்கள், என் தங்கைகள், கற்றறிந்த என் தம்பி தங்கைகள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், பெண்ணிய உரிமையை பார். பெண்ணிய உரிமை, சமூக சீர்திருத்தம். சேலத்தில் 1971 நடந்த மாநாட்டில் 3வது தீர்மானமா போடுறார். என்ன போடுறார்? கணவன் மனைவி திருமணம் செய்து வாழ்கிற ஒரு பெண் தன்னுடைய கணவன் பிடிக்காம இன்னொரு ஆண்மகளோடு அவனுக்கு விருப்பமாயிருச்சு, இச்சையாயிருச்சு, அவளை விரும்பிட்டாள் என்றால் அந்த ஆண்மகனோட கணவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இன்னொரு ஆண்மகனோட உறவை வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இது தீர்மானம். எவ்வளவு பெரிய சமூக சீர்திருத்தம்! ஆனால் உண்மையிலே சமூக சீர்திருத்தம் எப்படி? இந்த இணையரோடு வாழ பிடிக்கவில்லை என்றால் சட்டப்படி மனமுறிவை பெற்று வெளியேறி நீ விரும்பி ஆண்மகனோடு வாழலாம். இதுதான் முற்போக்கு சீர்திருத்தம், பெண்ணிய உரிமை. பிடிக்காத திருமணத்தில் வலுக்கட்டாயமாக வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் கூடாது. இதைத்தான் பாரதி பாடுகிறான். கட்டாயமாக கட்டி வைக்கும் இந்த திருமணத்தை காலால் மிதித்து தள்ளுவான்கிறான் பாரதி. அறிவார்ந்த பெருமக்களே, இது எப்படி கணவன் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட தொடர் வைத்துக் கொள்வதை குற்றமாக கருதக்கூடாது. இதுதான் அவர் பெற்றுத்தந்த. எப்படி? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது, அதுதான் பெண்களை அடிமைப்படுத்துது. கல்யாணம் பண்ண பிறகு புள்ள குட்டி பிறந்தங்கிற நிர்பந்தம் வந்துருது. புள்ள குட்டி பெற்றா அதுக்கு எப்படியாவது சொத்து சேர்க்கணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தது. இது யாரு? இது ஒரு பெரியார். ஆனால் கல்யாணம் பண்ணக்கூடாது, பண்ணா பெண்ணை அடிமைப்படுத்துது. 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? இது ஒரு பெரியார். திருமணம் செய்து விட்டீர்கள், சரி, உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை, என்ன மயத்துக்காக சொத்து சேர்த்தீர்கள். ஏதாவது பதில் இருக்கா? இது ஒரு பெரியார். அறிவார்ந்த பெருமக்களே, பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். தம்பி, இது ஒரு ட்ரெய்லர் தான். 2 மணி நேரம் நான் தொடர்ச்சியாக பேசுவேன். இந்த களம் அதுக்கான களம் இல்லை. ஏன்னா இதை பேசினா நாளைக்கு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி தருவாங்களா என்னன்னு தெரியல. அதனால பேசுவோம், பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? வா பேசுவோம், ஜெயிச்சிரு, வா பார்ப்போம். திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தத்தின் தொடக்கம் பெரியார் என்றால் தொடங்கிய இடத்தில் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கத்தை தொடங்குவதற்கு இந்த நிலத்திலே, அதே நிலத்திலே தமிழ் தேசிய புரட்சி, அரசியல் புரட்சியை ஊண்டுவதற்கு நேருக்கு நேர், நெக் டு நெக், நெஞ்சுக்கு நெஞ்சு சண்டை. ஒரு இத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாச்சு, 4 ஆண்டு ஆயிடுச்சு. நாங்கள் இப்படி ஆட்சி செஞ்சுருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த ஆட்சி தொடரணும், அதனால எங்களுக்கு வாக்கு தாங்க. கேட்க வக்கில்ல, துப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. திமுகன்னு ஒரு கட்சி போட்டிடுதா தெரியல, ஒருவேளை போட்டியிலிருந்து விளைவிக்கிச்சா அதுவும் தெரியல. இருட்டுக்குள்ள திருட்டு கோழி பிடிக்கிறவன் அப்படி முக்காடை போட்டு வருவான், அப்படி கூடையில் வெங்காயத்தை போட்டு கோழி கொத்தணும் டப்புன்னு கவிட்டு போவான். அது மாதிரி ஓட்டு காசு
அங்க பெரியார் படத்தை நீட்டு என்ன அளவுக்கு காந்தி படத்தை நீட்டுற? இந்த காந்திக்கு வந்த கொடுமை, ஊழலுக்கு எதிராக இருந்தார், லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார், கொள்ளைக்கு எதிராக இருந்தார், விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார், மதுவுக்கு எதிராக இருந்தார். கேவலம் பாரு, இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே கூட போறார். அதனால நான் என்ன சொல்றேன், அந்த அந்த பெரிய தலைவரை, இந்த காந்தியை மதிக்கிறதா இருந்தா பணத்திலிருந்து விடுதலை செஞ்சுட்டு மக்கள் மனத்துல கொஞ்சம் இடத்த கொடுத்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. அதுல யார் படத்தை போடலாம்? நானே முன்மொழிகிறேன், ஐயா கருணாநிதி படத்தை போடுங்க, தயவு செய்து போடுங்க. இலங்கையில ராஜபக்ச படத்தை தான் போட்டிருக்காங்க, அது மாதிரி போடலாம். ஏன்னா நாடே கருணாநிதி நாடா மாறிடுச்சு, ஏறக்குறைய மாறிடுச்சு. கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கு தான் அவர் வேற வைக்கல. எது கக்குசு டாஸ்மார்க் ரெண்டுக்கு தான் வைக்கல, மீது எல்லாத்துக்கும் வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த முறையெல்லாம் வென்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க, தமிழ்நாடை தூக்கிட்டு கருணாநிதி நாடுன்னு கூட வச்சிருவாங்க. நடக்கும். காலையில பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து பெரியப்பான்னு வந்தான். நான் அடிக்க கை வாங்கிட்டேன். ஏன் பேனை யாரும் சொல்லக்கூடாது, வேணா சீமான்னு கூட சொல்லிட்டு போ, பயமா இருக்கு இல்லையா? அவ்வளவு வெறுப்பா இருக்கு. வாய திறந்தா பொய், புரட்டு, திரிவு, திருட்டு, உருட்டு, இதே வேலை. ஒரு இடத்துல நீ உண்மை பேசுறியா? 3000 பேரை நான் தமிழர் கட்சியிலிருந்து திமுக சேர்க்கிறேன்ட்டு 31 பேர் நான் அங்கங்க விரட்டி விட்ட பதர்கள், அதை கூட்டி அள்ளி 2 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 3 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், 4 மாசத்துக்கு முன்னாடி சேர்ந்தவன், புறா பிக்காளி, அதை புறா கூட்டிட்டு வந்து ஒன்னா வச்சுக்கிட்டு திமுக காரணைய மறுபடியும் ஒரு தடவை கட்சியில சேர்த்த பெருமக்கள் இவங்க ஐயா. சொந்த கட்சியை சேர்க்க முதல்வர், துணை முதல்வர், பல அமைச்சர்கள். அதுல அந்த பேரை நான் சொல்ல விரும்பவில்லை, அந்த உச்சரிக்க விரும்பவில்லை. ஏன் சொல்லித்தான் பாரு, பேசாம பேச பேச பேசி பாரு, பேசி பாரு. பயம் பயம். தம்பி, இது ஒரு போர், புரட்சிகர அரசியல் போர். நீண்ட காலமாக இல்லாத திராவிடம் திராவிடம் என்று பேசி தீந்தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைத்த கொழுத்த அந்த திராவிட கூட்டத்தை வீழ்த்துகிற தமிழ் தேசிய இன பிள்ளைகளின் எழுச்சி மிகுந்த போர். திராவிடமா தமிழ் தேசியமா என்கிற போர். இது தொடக்கம். 26 இந்த திராவிடம் அடக்கம், தமிழ்நாட்டுக்குள் அடக்கம். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உழைக்கும் மக்கள், உழவர்குடி மக்கள், பாட்டாளி மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுங்கள். இவர்களால் என்ன செய்து விட முடியும் என்று எண்ணாதீர்கள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் உங்கள் பிள்ளைகள். பெரியாரை சொல்லாமல் அரசியல் செய்ய முடியாது, இவர்கள் தான். திராவிடம் என்று இல்லாத அரசியல் செய்ய முடியாது, இவர்கள் தான் சொன்னார்கள். இந்தியம் என்று பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்றார்கள். எதையுமே சொல்லவில்லையே. நாங்கள் தமிழர்கள் என்ற உண்மையை சொல்லி மொழி இனம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவனையே தங்கள் இயக்கத்தின் தலைவனாக்கி வீழ்த்தி இறக்கப்பட்ட புலிக்கொடியவே அதே நிலத்தில், தாய் நிலத்தில் தூக்கி ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் எளிய பிள்ளைகள், எந்த பின்புலம் இல்லாமல், பொருளாதார வலிமை இல்லாமல், ஊடக ஆதரவு இல்லாமல் நின்று இன்னைக்கு 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டு 3வது பெரிய அரசியல் கட்சியாக தனித்து நின்று அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் என்றால் இது காரணம் யார்? தன்மானமிக்க தமிழ் பேரின மக்கள் எங்களுக்கு தந்த மதிப்பு, எங்கள் மீது வைத்த நம்பிக்கை. இந்த 36ஐ 72 ஆக்க முடியாதா? 72ஐ 1 கோடியே 22 ஆக்க முடியாதா? ஆக்க முடியாதா? இந்த நாடும் மக்களும் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை துரத்தி அடித்து தூய அரசியல் ஆட்சி மலர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய அரசு மலர வேண்டும்.
அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர் சொந்தங்கள், என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள், உங்களின் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள், என் தங்கை, உங்கள் பிள்ளை சீதாலட்சுமிக்கு மைக்கு சின்னத்திலே, ஒளிவாங்கி சின்னத்திலே செலுத்தி மகத்தான வெற்றியை பெறச் செய்யுங்கள். புதிய அரசியலின் தொடக்கமாக ஈரோடு கிழக்கிலே அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதுங்கள். மானமிக்க என் இன சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அன்பான சர்வாதிகாரம் ஆட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க, அது அன்னையின் அன்புக்கான சாட்சி முறங்க. தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க, தமிழ்நாட்டுக்கு 5 ஊர் தலைநகரமுங்க. நாம் தமிழரால வரோம், நீங்க நகருங்க. நாம் தமிழரால வரோம், நீங்க நகருங்க. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆளு எல்லாம் நம்ம வீட்டுல. வேலை வாய்ப்பு நமக்கு இல்ல தமிழ்நாட்டுல, இப்போ வடநாட்டு ஆளு எல்லாம் நம்ம வீட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சான் நடு ரோட்டுல, தொடச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. இலவசத்துக்கு நிக்க வச்சுட்டான் நடு ரோட்டுல, தொடச்சி எரிஞ்சு தூக்கி வீசிட்டான் குப்பம் மேட்டுல. வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம்.